Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் இது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா லெஹங்கா செட்டு. அதுக்கான பேக்கில் வந்து இப்படி வேணும், ஃப்ரண்ட்டில் இப்படி வேணும்னு கேட்டாங்க. பட் ஆரி ஒர்க் இல்லை, நார்மலாக பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணணும், 2 செட்டு. ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வேணும். அது இல்லாமல் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக டோட்டலாக 3/4 விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுடலாம். அதே அளவை கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3/4 கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6.5 இன்ச் வேணும். அதனால் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 6.25 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எப்போதும் போல் அந்த பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வி நெக் தான், பட் வீலேயே வந்து ரொம்ப ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிளண்டாக கேட்டிருக்காங்க. அவங்க அனுப்பிச்ச மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். எனக்கு இந்த கீழே இருக்க இடம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஒரு வாட்டி அளந்து பார்க்குறேன் இதனோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போது டேப் வச்சு பார்த்தா எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் இன்னுமே கொஞ்சம் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்து கரெக்டான அளவு நான் முன்னே வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டேன். இது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து 4 இன்ச்சு, அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். 4.5 இன்ச் வித்து கொடுத்துருக்கேன். அப்புறம் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு மேலே ஷோல்டருக்கு விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை டிவைட் பண்ணி நம்ம சென்டர் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடம் வந்து சென்டர் வருது, இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பை அப்படியே சைடில் அப்படியே கொண்டு போக போகிறோம். பார்க்க நல்லா கர்வாக இருக்க மாதிரியும் வேணும் நமக்கு. கீழே வந்து எண்டில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி வேணும். நான் இந்த மாதிரி சும்மா அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணி நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக நெக் இருக்கணும்னா நீங்கள் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணலை, பேக்குக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய துணியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. அதனால் பேப்பர் கேன்வாஸ் வந்து கொடுக்கல. இப்போ நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எதுங்களா அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கும். இப்போ இந்த துணியில் ஆப்போசிட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்லைனில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடிச்சுட்டு திருப்பிடலாம். கால் இன்ச் தான் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கர்வ் வர இடத்துலலாம் குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாச்சஸ் போடும்போது எப்போதும் சிசரோட அந்த டிப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த இடத்த கட் பண்ண முடியும். நீங்கள் சிசரோட அந்த நடுவில் வச்சிங்கன்னா சப்போஸ் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணால் கொஞ்சம் அந்த த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நெக்கோட எட்ஜில் வந்து நம்ம அந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு த்ரெட்டு கட் ஆகிடுச்சு. திரும்ப இதை சரி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு மேலே வந்து லைனிங் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க அந்த லைனிங் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா மேலே வந்து சரியாயிடும். ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்லைனை முடிச்சுட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டல, எது தேவையோ அது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்புறம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸில் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். பட் நெக்கும் பேக் நெக்கும் இதில் டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் இதை வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உள்ள வேறு ஸ்டிச்சிங்கோட கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சைடில் உள்ள பீஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன்.
இதையுமே 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றிலும் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கீழே உள்ள துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே உள்ள அந்த பீஸை வந்து அப்படியே லைட்டாக திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்திங்கன்னா துணி வந்து அந்த சைடில் உள்ள அந்த லூஸெல்லாம் வந்து டைட் ஆகிடும். ஸோ ரொம்ப இழுக்காமல் அதில் எப்படி இருக்கோ அப்படியே ஃப்ரீயாக வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பேக் எடுத்திருக்கேன். பேக்குக்கு வந்து நம்ம சும்மா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேப்பர் கேன்வாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதனோட நெக் இறக்கம் வந்து நான் ஒரு 2.5 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பேக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2.5 இன்ச்சு ஷோல்டர், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே அளவில் வந்து சரியாக இருக்கான்னு ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் முன்ன தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கத்தையும் நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் போட் நெக்கு. இது போட் நெக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா க்ளோஸ் நெக்குக்கும் இதே சேம் பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டேன். நெக்கோட ஷேப் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிசைனில் உள்ள அந்த ஷேப்பை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுடுறேன். பேலன்ஸு ப்ளவுஸோட அந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அதில் உள்ளதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடப்பட்ட டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஷேப்பை வரைய போகிறோம். பட் இதுக்குள்ளே நான் அந்த ஷேப்பை வரைஞ்சா ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போது பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இங்கே மேலேருந்து நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது மேலே இந்த பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். மேலே ஒரு 1 இன்ச், கீழே ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நம்ம எப்போதும் பேப்பர் கேன்வாஸ் எடுக்கணும். எந்த பேட்டர்ன் போட்டாலும் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். நான் வச்சுட்டு இப்போ நெக்கோட அந்த வித்தை வந்து மார்க் பண்ணுறேன். 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் லைட்டாக வரைஞ்சி பார்த்துருக்கேன். எனக்கு ஷேப் கரெக்டாக வருதான்ட்டு. எனக்கு ஓகே தான். அதனால் அப்படியே அது மாதிரியே ட்ரா பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தனியாக இந்த அளவெல்லாம் எப்படி சரியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த மார்க்கிங்கோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நான் இதை வந்து செப்பரேட்டாக காட்டலைன்னா இதனோட அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால தான் நான் ரொம்ப பர்டிகுலராக காட்டலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேக் நெக்கோட டெப்த்து வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதுக்காக தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டாமல் சும்மா அப்படியே வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் வந்து லைட்டாக அவுட்டரில் போனால் தான் சரியாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் அவுட்டரில் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி லைட்டாக இருந்துச்சு. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த ஆரி ஒர்க்கில் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இதே நம்ம நார்மலாக ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ப்ளெயினாக தான் இருக்குது. பட் அவங்க கேட்டாங்க, அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து நான் ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே டார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கமும் சேம் அதே அளவை நம்ம அப்படியே ஷேப் வந்து எடுத்துக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப்லாம் வரலன்னா நீங்கள் ரஃபாக இந்த A4 ஷீட்டு இல்லை நியூஸ் பேப்பரில் 2-3 வாட்டி நல்லா ட்ரா பண்ணி கொண்டு வாங்க. அது நல்லா ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி கொண்டு வந்து அப்படியே இந்த பேப்பர் கேன்வாஸ் மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே இந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன்.
அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நம்ம இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மெயின் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கை நான் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கில் நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸை வச்சு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணணும். இந்த நெக்லைனையும் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். ஏன்னா இதை மட்டும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். இந்த மாதிரி பேட்டர்னுக்கு பொதுவாக எப்போதும் நம்ம வந்து நடுவில் உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட பேக் சைடில் நடுவில் இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் ஃபர்ஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் மேலே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் வேலை ஆகும். ஏன்னா இது தனியாக நம்ம உட்காந்து ஹெம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கிறத முடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாமே அளவெல்லாம் சரியாக இருக்கா, நம்ம எதாவது மாற்றம் பண்ணணுமான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு ஓகே. இப்போ நான் சுற்றிலும் பின் குத்திக்கிறேன். பின் குத்திட்டு இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த பேப்பரையும் அந்த லைனிங்கும் சுற்றி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம், மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதனால தான். ஏன்னா இது தண்ணியில் போட்டால் அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் சுருண்டு வரும். இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டா அது பர்ஃபெக்டாக நிற்கும், அதே இடத்துல இருக்கும். நம்மளா போய் அதை பிக்காத வரைக்கும் அந்த துணி வந்து இருக்கும், அதில் பேப்பர் கேன்வாஸும் அந்த லைனிங்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் சைடில் நல்லா ஈவன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் வந்து பின் குத்திக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த பார்டர்லாம் வச்ச ப்ளவுஸாக இருந்தால் கீழே மட்டும் நமக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பார்டர் வந்து ஈக்குவலாக டச் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த லைனிங் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணியில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதனால் ஷேப் வந்து ஒரு பக்கம் லைட்டாக அங்கங்கே தூக்கின மாதிரி இருக்கும். இப்போ இந்த நெக்லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் மேலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சும்மா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அது உள்ளே விட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விடுறேன். இப்போ இந்த ஷேப்பை சுற்றி குட்டி குட்டியாக அர்க்காத் வந்து போட்டுக்கலாம். அந்த த்ரெட்டை கட் பண்ணாமல் அதுக்குள்ளே வரல இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முடித்ததும் அதை அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இது வந்து விலகிட்டே இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பின் வந்து குத்திக்கிறேன். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக சஸ்டெயின் ஆகும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க. நான் நல்லா திருப்பிட்டு ஃபுல்லாக பின் குத்திக்கிட்டேன். இப்போ வந்து இது ஓரத்துலேயே எட்ஜ் ஸ்டிச் வந்து போட ஆரம்பிக்கிறேன். இந்த எட்ஜிலேயே நீட்டாக அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். சப்போஸ் அது உள்ள துணி வந்து உள்ளே போயிருந்தால் லைட்டாக பின் வச்சு எடுத்து விடுங்க. ஷேப் நமக்கு நல்லா நீட்டாக தெரியணும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. இந்த லைனிங்கை வந்து நம்ம தண்ணியில் போடாமல் இருந்தால் அது ஈஸியாக டர்ன் பண்ண வரும், நமக்கு ஃபினிஷ் பண்ணவும் நல்லாயிருக்கும். பட் தண்ணியில் போட்டால் அந்த ஷேப் எடுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே எண்டில் அந்த பார்டர் மட்டும் 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து ட்ரெண்டிங் ப்ளவுஸ் நான் கட்டிங்கோடு நான் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்லாம் பார்க்கணுன்னா நமக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் அதாவது ஒன்று ஒன்றா அப்படியே இது இப்போ எடுத்த வீடியோஸ் தான். இப்போ ஒரு 1 டே தான் ஆச்சு இது ஃபினிஷ் பண்ணி. சரி கையோடில் போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடிட் பண்ணிட்டேன். பேக்கில் திருப்பி அப்படியே டாட் பிடிச்சிக்கிறேன். சேம் இதே மாதிரி பேக்கில் நல்லா க்ளோஸ்டாக அப்புறம் போட் நெக் கொடுத்து ஃப்ரண்ட்டில் நல்லா ப்ராடாக கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம கட்டிங்கை மாற்றணும் அப்படின்ற டீட்டெயிலாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வித் கட்டிங்கோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து நம்ம அதை அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த துணி அப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் அளவில் நம்ம அப்படியே ஸ்டிச் போடலாம். இப்போ இதை அப்படியே உள்பக்கமாக மடித்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் ஒரு லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்க்கு ஒரு கிராஸ் பீஸ் வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் என்கிட்ட இருக்க லைனிங் எடுத்துக்கிட்டேன். இதில் அப்படியே கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும். ஏன்னா நெக்லைன் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணணும் பேக்குக்கு மட்டும். அதனால் 2 பீஸ் மட்டும் எடுத்து ஒன்றோட ஒன்று ஜாயின் போட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸாக ஒன்றோட ஒன்று ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டு நெக்லைனில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணது மட்டும் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து கட் ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அதை நான் பார்க்காம கவனிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் அது ஒன்று மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து வெளியே தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பெரிய தையலில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெம் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையலை வந்து நீங்கள் பிரித்து விட்டுடலாம். பட் இதில் வந்து பெருசாக ஒன்றும் தனியாக தெரியாது. ரொம்ப பிளெயின் ப்ளவுஸாக இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதுனால நான் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஹூக் ஆகி அப்புறம் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். நான் முழுசாக காட்டல, ஏன்னா இதுவே கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக இருக்குது. அதனால நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம இந்த கீழேயும் வந்து மடித்து தைச்சிட்டு மற்றபடி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து இதோடு முடிச்சிடுறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதை பார்ட் 1 பார்ட் 2 நான் போட ட்ரை பண்ணுறேன். இதுதான் இந்த லெஹங்கா. இதில் தான் இப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 செட்டு ஸ்டிச் பண்ணன்ட்டு. அது ரெண்டுமே காட்டுறதுக்காக ஒன்று வந்து 30 சைஸு, இன்னொன்று வந்து 36 சைஸு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா நீட்டாக சூப்பராகவே வந்துருந்துச்சு.
இதுதான் உங்களுக்கு தனித்தனியாக செட் வந்து ரெடி பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நான் ஒரு வாட்டி ஜஸ்ட் அப்படியே எடுத்து காட்டுறேன். ரெண்டுமே ஒரே சேம் பேட்டர்ன் தான். எதுலேயுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது வந்து கொஞ்சம் 36 சைஸ் ப்ளவுஸ் இது இப்படி தான் இருந்துச்சு ஃபினிஷிங்கு. நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. தெரியுதுங்களா? அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு, இந்த ஃப்ரண்ட்டில் நெக் பார்த்தீங்கன்னா இந்த வி நெக் மாதிரி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த நெக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ளவுஸ்லேயே தனியாக வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டு வந்து இந்த லேஸை கொண்டு வந்து ஸ்லீவ் எண்டில் வந்து அட்டாச் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா ப்ளவுஸு அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளெயினாகவே சிம்பிள் நார்மல் யூனிக்கு வச்சு ஒரு ப்ளவுஸ் அவ்வளோதான். அதனால் இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து கிராஸ் கட் ப்ளவுஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது நான் அவங்களுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். அவங்களோட அளவு ப்ளவுஸோடு கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது எனக்கு கொஞ்சம் தெரிய வரும். நம்மளும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க. நான் கொஞ்சம் கஸ்டமரோட ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் தைச்சி கொடுத்துட்டா ஃப்ரீ ஆகிட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.